உள்ளாட்சி தேர்தலில் சோதனை அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதால் அங்கு மக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களின் அனைத்து வீடுகளுக்கும் சென்று தேர்தல் அலுவலர்கள் மின்னணு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என விளக்கினர். வார்டு உறுப்பினர், பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய உறுப்பினர், கவுன்சிலர் என அனைத்து பதவி வாக்குப்பதிவுக்கும் மேல்புறம் ஊராட்சியில் மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வேட்பாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து விதமான மக்களுக்கும் ஐயப்பாடின்றி வாக்களிப்பதற்கு ஏதுவாக நன்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு ஆள் 4 ஓட்டு போடணும், அவ்வளோதான். ஒரு ஓட்டு போடுறதுக்கு பதில் முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 1 ஓட்டு போட்டால் இப்போ 4 ஓட்டு போடணும், அவ்வளோதான். அதனால் இது செல்லாத ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம 4 ஓட்டு போடணும்னா காலதாமதம் ஆகிறது, அந்த இடித்து நம்ம குத்தி போடும்போது காலதாமதம் ஆகிறது. இது மாறி இப்போது எந்திர ஓட்டுங்க என்பதால் மிகவும் ஈஸி. இது தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நடைபெற்றால் மிகவும் அருமையாக இருக்குது.